குரங்குமை பொம்மை டைரக்டரோட மகாராஜா அடுத்த படம். சேதண்ணா பொறுத்த வரைக்கும் புதுசாக ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாப்புல. 50th படம் வர எக்ஸ்பெக்டேஷன் எகிரிடுச்சு எல்லாருக்கும் பார்க்குறத பொறுத்த வரையும். நான் வந்து இப்போ ட்ரெய்லர் ஒரு ஃபர்ஸ்ட் லுக் பார்த்த உடனே அவ்வளோவா ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் வைக்கக்கூடாதுன்னு தான் இருந்தேன். பட் ட்ரெய்லரை பார்த்த உடனே ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எகிரிடுச்சு. அதுவும் அந்த லக்ஷ்மிங்கிற கேரக்டர் அந்த விஷயம் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கிறத வந்து பார்க்கணும் ரொம்ப ஈகராக இருக்கேன். அண்ட் வந்து நட்டியும் ஆஸ் யூசுவல் நட்டியும் அவரோட ஜாப் நல்லா பெஸ்ட்டாக பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இடையில இந்த படத்தில் பாரதி ராஜா சார் இருக்காரு. இதெல்லாம் தாண்டி எப்படி இருக்குங்கிறதோட வந்து நான் ரொம்ப ஆவலாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த படம் வந்தால் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துருவேன். ரொம்ப ஸ்பெஷலாக 15 ஃபிலிம் போது எல்லாருக்குமே போய் பார்க்கணுன்ற ஒரு விஷயம் இருக்கும். விஜய் சேதுபதி சாரோட லுக் வைஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த மாதிரி லுக்கில் பார்த்ததில்ல பிஃபோரு. கொஞ்சம் அடிப்பட்ட மாதிரி இருக்காரு. நிறைய பேர் வந்து பண்ணியிருக்காங்க. முக்கியமான லீட்ஸ் எல்லாமே நிறைய இருக்குது. விஜய் சேதுபதி சாருக்காகவே போய் பார்க்கணும். ஃபைட் எல்லாமே ரொம்ப இன்டென்ஸாக இருக்குது. ஏன்னா ஒரு பார்பர் வந்து ஃபைட் சீக்வன்ஸில் யாருமே பார்த்துக்க மாட்டாங்க அதிகமாக. இது பார்க்குறோன்ற போது கொஞ்சம் வெயிட் பண்ணணும் எப்படி எவ்வளோ இன்டென்ஸாக இருக்கும்ன்றது. அந்த அளவுக்கு ஸ்டோரியில் என்ன இருக்கும், அவங்க அவ்வளோ பெரிய ஆக்ஷன் பண்ணுற அளவுக்கு. லக்ஷ்மின்ற ஒரு போர்ஷன்ஸ்லாம் என்ன, பாரதி ராஜா சார்லாம் ரொம்ப இதுவாக பண்ணியிருக்காங்க. ஒரு பார்பர் ஷாப்பில் ஒரு ஓனராக இருக்காருன்னு நினைக்கிறேன் விஜய் சேதுபதி சார். எப்படி இருக்கும்ன்றதை தாண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு விஜய் சேதுபதி சார். 15th ஃபிலிம் இது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே வெயிட் பண்ணுறோம். 50வது படம். ஆமா, விஜய் சேதுபதி சார் படம் பார்க்கறதுக்குன்னே நிறைய ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாமே இருக்காங்க. நடுவில் 2-3 போர்ஷன்ஸ் வந்து செகண்ட் லீடா தேர்ட் லீடா பண்ணியிருந்தாலுமே அது ரொம்ப விரும்புகத்தன்மையா இருந்தது ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு. விக்ரம்ல அந்த சந்தனம் போர்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஆட்டோல இருந்து வெளில வந்து விடுறது எல்லாமே செம்மையா பண்ணியிருப்பாரு. அதே மாதிரி பேட்டையிலேயும் செம்மையா பண்ணியிருப்பாரு. மாஸ்டர்ல ரொம்ப பிடிச்ச வில்லனா பண்ணியிருப்பாரு எல்லாருக்குமே. அது மாதிரி எல்லாமே ஒரு ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர் தான் சூஸ் பண்றாரு. அது பொறுத்த வரைக்கும் அந்த 50வது படம்ன்ற போது ரொம்ப ஒரு இன்டென்ஸான படம் சூஸ் பண்றாருன்னா அவரோட போர்ஷன்ஸ்ல ஏதாவது ஒரு சில சீன்ஸ் எல்லாமே ஆடியன்ஸ் பாக்குற மாதிரியான ஒரு சில விஷயங்களும் பண்ணியிருப்பாரு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸா பார்க்கறதுக்கு வெயிட் பண்றோம். ஆமா, நான் கெஸ் பண்ண வரைக்கும் எல்லாமே ஒரு டிராமாவா இருக்கும் தான் நினைக்கிறேன். எல்லாமே ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூல ஏதோ ஒரு ப்ராப்ளம்காக ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க போறாரு. முன்னாடி நடந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ப்ராப்ளம் முடிக்கிறதுக்காக ஒரு சில பார்ட் அப்படி இருக்கும்னு நான் கெஸ் பண்றேன். இது விஜய் சேதுபதி சாரோட 50வது படம். ஏன்னா அவரோட படம் வந்து இது 50வது படம்னா பெஸ்ட்டாக தான் கொடுக்கணும். அதுவும் இல்லாமல் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கேஸ் கொடுக்க போறாரு. அங்கே போய் கேஸ் கொடுக்கும்போது ஏன் நீங்களே பார்த்துக்க வேண்டியது தானே, எஃப்ஐஆர் எல்லாம் நீங்களே போட்டுக்க வேண்டியது தானே, எதுக்கு ஸ்டேஷன் தேடி வரீங்க? சார் வந்து என்ன காணாமல் போயிடுச்சுன்னு கேட்குறாரு. இந்த எஃப்ஐஆர் அது இதெல்லாம் அப்படி ஒரு பக்கம் போனாலும் லட்சுமி காணாமல் போயிடுச்சு. பொருள் காணாமல் போயிடுச்சா, கோல்டு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இல்லை, லட்சுமி ஷேப்பா பெஸ்ட் எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம கண்டிப்பா இது பார்க்க வேண்டிய படம் தான் சார். ஏன்னா விஜய் சேதுபதி சாரோட 50வது படம்னாலே கொஞ்சம் அவர் பார்க்கறது ஒரு 50வது படம்னால பெஸ்ட்டாக தான் கொடுக்குறாரு. கதையெல்லாம் நிறையா சூஸ் பண்ணுறாரு, பெஸ்ட்டாக கொடுக்குறாரு. பார்க்கலாம், ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நம்ம பார்க்குறோம். பெஸ்ட்டாக ஒரு குட் லக்கோட நம்ம பார்க்கலாம் சார். லக்ஷ்மின்னா அவருக்கு சோறு போடுற ஒரு தெய்வம் நம்ம எதிர்பார்க்கலாம் சார். கண்டிப்பா அவருக்கான ஒரு சொத்துன்னு சொல்லலாம் சார். அவரு சலூன் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னா அவரோட சலூனோட சொத்தா தான் சார் இருக்கும். நம்ம வேற எதுவும் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி இல்ல சார். நம்ம அண்ணானாலே எப்பவுமே எதிர்பார்ப்பு தான். அவர் வாய்ஸ்க்காக தான் நல்லா அவஞ்சு எங்கேயுமே போய் பார்த்தேன். அப்படின்னா அவர் மூவிக்காசரம் எப்பவுமே பார்ப்போம். ஆனா என்ன இதுல கேரக்டர் நல்லா இருந்துச்சு. பார்த்தேன் ட்ரெய்லர் பார்க்கும்போது. எஃப்ஐஆர் சொல்லுவாருங்கள, அவர் நக்கல் நமக்கு நல்லாவே தெரியும். நேரில் பேசும்போது மூவியில் அதே நக்கலை கொண்டு போயிருக்காரு டேரக்டர். நல்லா தான் இருக்கும். அண்ணாவோட ரியல் கேரக்டர் அப்படியே கொண்டு போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் மூவியில். ஆனால் காமெடி சீன்ஸ் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பிளாக் டேரக்ட்லாம் நல்லா பண்ணுறாரு. ட்ரீசர்லையும் பார்த்தேன். அந்த நீயே வந்து பண்ணிக்கோவா அப்படின்னு வந்து அந்த சிலை இப்படி கடைசி வரைக்குமே இப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாரு. யாருக்குமே அது புரியல. என்ன லட்சுமினா என்னன்னு தெரியவே நம்மளுக்கு. சிறப்பான சம்பவம் இருக்குன்னு மட்டும் தெரியுது. படம் பார்த்தா எல்லாருக்கும் தெரியும். தெரியல, ஏதோ ஃபிட்டா கூட இருக்கலாம். அது அவர் எக்ஸ்பெக்டேஷன் நம்ம பார்க்கும்போது தான் தெரியும். லட்சுமிக்காக இவ்வளோ பைசா போகுதுன்னா படம் பார்த்தா தான் தெரியும். அது எக்ஸ்பெக்டேஷனோட வச்சிருந்தா தான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்த்த மகாராஜோட ட்ரெய்லரு. நித்யன் சுவாமிநாதன் ரொம்ப நாள் கழிச்சு வந்து படம் பண்ணுறாரு. குரங்கு பொம்மையோட டைரக்டர் வந்து திரும்பி வந்து அந்த படத்தை வந்து ஒரு 7-8 வருஷம் கழிச்சு அந்த ஸ்கிரிப்டோட நல்ல ஸ்கிரிப்டோட வர்றாரு. டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. மம்தா மோகன் தாஸோட ஆக்டிங் நல்லா இருக்குது. அபிராமி அந்த அனுராக் கைஷப்போ ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சான்ஸு சார் யார் மியூசிக்ன்றது தெரியல கரெக்டாக. ஆனால் நல்லா இருக்குது. இப்போ ஆல் ஓவராக வந்து கிரிப்பிங்காக இருக்குது ட்ரெய்லரு. ஒரு த்ரில்லருக்கு உண்டான எல்லா ஸ்பெசிஃபிகேஷனும் தான் இருக்குது. படம் பார்க்கலாம், வந்தால் தான் தெரியும் அப்படின்ட்டு. அது என்ன அவர் முடிவெற்ற வேலை பார்க்குறாரு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அதை ஒரு காமிக்காக வச்சுருக்கிறாரு. படம் ஃபுல்லாக அதை வந்து நம்ம என்னென்னு பார்க்கும்போது ஒரு சின்ன விஷயமா தான் இருக்குது.
ஸோ அதுக்கேற்ற மாதிரி படத்தோட ஸ்கிரிப்டில் வந்து இன்னும் டெப்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வெறும் டீசர் ட்ரைலரை மட்டும் வச்சுமே கணக்கு போட்ட முடியாது. இன்டெப்த்தாக ஏதோ ஒரு ஜானர் எடுத்து அதுக்குள்ளே இருக்கிற பெரிய லேயர்ஸ் எல்லாம் வச்சு தான் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அனுராக் கஷ்யப்போட வர்ற சீன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. என்னென்னு பார்க்கணும், படம் பார்த்தா தான் தெரியும். பாரதி ராஜா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, நட்டை இருக்காரு, பார்க்கணும். அது அவர் நிறைய படத்தில் போலீஸாக நடிச்சிருக்காரு. நம்ம கடைசியாக கர்ணனில் பார்த்தோம். இப்போ இந்த படத்தில் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. நல்லா யதார்த்தமாக இருக்குது எல்லாரோட கேரக்டரைசேஷன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. விஜய் சேதுபதி எல்லாத்துக்கும் பிடிச்ச ஒரு கேரக்டர் தானே. யதார்த்தமாக எல்லாரும் நம்மளே மாதிரி பேசுகிறாரு, சிம்பிளாக இருக்காரு, ஒரு பில்டப் காமிச்சிக்காமல் இருக்கிறதுனால எல்லாத்துக்கும் பிடிக்கும். நல்லா இருக்கு அவரோட 50வது படம். ஈகராக தான் வெயிட் பண்ணுறோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.